துடிக்குது மனசு. வணக்கம். சொல்ல துடிக்குது மனசு நிகழ்ச்சிக்கு உங்க எல்லோரையும் அன்போட வரவேற்கிறோம். ஒரு டாக்டர் ஒரு நோயாளி செக் பண்ண போறாரு. அந்த நோயாளி கையை பிடிச்சு நாடி செக் பண்றாரு. அதே சமயம் வாட்சை பாக்குறாரு. அப்ப வாட்சை பார்த்துட்டு அப்படின்றாரு. சொல்லிட்டு எதுவுமே சொல்லாம போயிடுறாரு. இந்த நோயாளிக்கு மனம் உடைஞ்சு போயிடுது. நம்ம இனிமேல் பிழைக்க மாட்டோமோ அப்படின்னு சந்தேகம் வந்துடுது. மறுநாள் அதே பேஷண்ட்டை பாக்குறாரு இந்த டாக்டர். பார்த்துட்டு பரவாயில்லையே, உன் ஹெல்த்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதுன்றாரு. அப்ப உடனே இந்த நோயாளி அதை நம்பாம, அப்ப ஏன் டாக்டர் நேத்திக்கு சுச்சூன்னு நீங்க வாட்சை பார்த்துட்டு அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த டாக்டர் சொல்றாரு, அதுவாப்பா, போன வாரம் தான் வாங்கின அந்த வாட்ச், புது வாட்ச் ஓடலையே நினைச்சு அப்படி சொன்னேன் அப்படின்றாரு. இந்த மாதிரி தாங்க நம்ம சந்தேகப்படுற முக்கால்வாசி விஷயங்கள் வெறும் கற்பனையானவை, உண்மைக்கு புறம்பானவை. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற ராஜசேகர், என்னுடைய மனைவிக்கு என் மேல பயங்கர சந்தேகம், நின்னா சந்தேகம், உட்கார்ந்தா சந்தேகம், தொட்டதுக்கெல்லாம் சந்தேகப்படுறா, எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல அப்படின்றாரு. ஒரு குடும்பம்ன்றது ஒரு அழகான குதிரை வண்டினா அதனுடைய 2 சக்கரங்களும் கணவன் மனைவின்னு எடுத்துக்கலாம். இந்த 2 சக்கரங்களும் ஒரே பாதையை நோக்கி சீரா பயணம் செஞ்சதுன்னா அந்த குடும்பம் சிறப்பா அமையும். இதுல ஏதாவது ஒரு சக்கரம் மக்கர் பண்ணா கூட அந்த வண்டியே நில கொலைஞ்சிடும். இந்த மாதிரிதான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற ராஜசேகரன் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய மனைவிக்கு என் மேல கொஞ்சம் கூட நல்லெண்ணமே கிடையாதுன்றாரு. அப்படி என்ன அவருடைய திருமண வாழ்க்கையில நடந்துருச்சு அவரே சொல்றாரு, கேளுங்க. ராஜசேகரன், நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? நான் இப்ப சும்மா தான் இருக்கேன் வீட்டுல. ரிட்டையர் ஆயிட்டீங்களா? இல்ல, என்ன ரிமூவ் பண்ணிட்டாங்க. உங்களை வேலையை விட்டு அதிகாரிகளே நீக்கிட்டாங்களா? எங்க வேலை செஞ்சிட்டு இருந்தீங்க? நான் பேசின் பிரிட்ஜ் டிப்போல கண்டக்டரா இருந்தேன். என்ன ஆச்சு? அடிக்கடி லீவ் போட்டு வேலைக்கு வராம இன்டிமேஷன் கொடுக்காம இப்படி லீவ் போட்டதுனால என்ன வேலையை விட்டு எடுத்துட்டாங்க. என்னுடைய மனைவி என்னை சந்தேகப்பட்டு பட்டு பட்டு தினம் டிப்போல வந்து இருந்துக்கணும் என்னை தொந்தரவு பண்ணி, சரி வீட்டுக்கு வந்தாதான் என்னை பிடிச்சி இப்படி தொந்தரவு பண்ணுதுன்னு டிப்போலயே தங்கியும் பார்த்தேன். அங்க தினம் வந்து 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 என்ன ஒரு இந்த மாதிரி இங்க போறியாம அங்க போறியாம, வேலூர்ல போய் வீடு வாங்கி கொடுத்துக்கிறியாம, எஸ்டேட் பூத் வாங்கி கொடுத்துக்கிறியாம, இப்படி சொல்லி 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 எனக்கு தினம் சித்திரவதை பண்ணுது. நான் முதல்ல திருவள்ளூர்ல இல்ல, வீடு யாருக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னு சொல்றாங்க? அந்த பொண்ணுக்கு. யார் அந்த பொண்ணு? அது இவன் மூலமா பழக்கமான ஒரு பொண்ணு. அந்த வீட்டுக்கு மனைவி மூலமா வீட்டுக்கு வரும். குழந்தைக்கு சக்கரை வேணும், தோசை வேணும், இட்லி வேணும்ட்டு வரும். இது கொடுத்தது கொண்டது இவங்களுக்குள்ள என்ன சண்டை வந்துச்சோ ஏது வந்துச்சோ எனக்கு தெரியாது. கடைசியில எம்எல்ஏ தூக்கி பழிய போட்டுட்டு நானும் அவளும் இருக்கிறதாகவும் அவளுக்கு எல்லாம் வாங்கி கொடுக்கறதாகவும் சொல்றாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து வேலூர் போய் விசாரிக்கிறாங்களாம், என் போட்டோவை காட்டுறாங்களாம். ஆமா இவரு தான்னு சொல்றாங்களாம். யாரெல்லாம் போய் சேர்ந்து விசாரிக்கிறாங்க? அண்ணன் தம்பிங்க. இவ சொல்றா, நாங்க எல்லாரும் போனோம், அங்க எல்லாருமே இந்த போட்டோவை காட்டினா ஆமா இவரு தான் வர்றாரு, இவர் தான் வாங்கி கொடுத்துக்கிறாருன்னு சொல்றாங்களாம். எனக்கு அதுக்கும் பழக்கமே கிடையாது. எத்தனை காலமாங்க இப்படி? 6 வருஷமா. 6 வருஷமா உங்க இந்த மாதிரி சந்தேகப்பட்டு இருக்காங்க? ஆமா. சரி அப்படிதான் சொல்லி நான் திருவள்ளூர்ல இருந்து வீட்டை விட்டே காலி பண்ணி இப்ப அம்பத்தூர் வந்துட்டேன். இங்க இன்னொரு பொம்பளையே சொல்றான். இல்ல, அந்த 6 வருஷத்துல உங்களை நீங்க டார்ச்சர் பண்ணாங்கன்னு சொல்றீங்க. ஒரு சூழ்நிலையில கூட, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டில கூட நீங்க அவங்களுக்கு இல்ல இது பொய்ன்றத நீங்க நிரூபிக்க முடிஞ்சதா? முடியல என்னால. இந்த சூழ்நிலையில இதை எப்படி நிரூபிக்கிறதுன்னு எனக்கு ஒன்னும் புரியல. எங்க அம்மா தான் எனக்கு தெரியும். எங்க அம்மாட்ட சொன்னா, உன்னை பத்தி எனக்கு தெரியும்டா, நீ முடிஞ்சா பாரு, இல்லையா நீ எங்கன்னா போ, இப்படி சொல்றாங்க. உங்களுக்கு பசங்க? இப்ப 2 பையன் இருந்தான். ஒரு பையன் பிளட் கேன்சர்ல இறந்துட்டான். இப்ப ஒரு பையன் தான் இருக்கான். அந்த பையனுக்கு எல்லா உண்மைகளும் தெரியும். அவன் என்ன பத்தி கிளீனா தெரியும். அவனும் சேர்ந்து என் கூட அழுதுகிறான் டெய்லியும். வேலை செய்யற இடத்துக்கு வந்து செக் பண்ற அளவுக்கு என்ன நடந்தது? அதுதான் எனக்கு ஒண்ணும் புரியலையே. நான் பேசுனது கூட கிடையாதே. எனக்கு ஒன்னும் புரியல. அவங்க மாமாலாம் ஹைகோர்ட்ல வக்கீலா இருக்காரு. அதுக்கு முன்னாடி நல்லா இருந்தாங்களா? 10 வருஷம் குடும்பமா, அது அப்படி ஒரு கோயிலான குடும்பமா இருந்ததுங்க. அப்புறம் என்ன ஆச்சுங்க திடீர்னு? இதுதானே எனக்கு ஒன்னும் புரியல. இது ஏன் இப்படி பண்ணுதுன்றது புரியவே மாட்டேங்குது. ஒரு நாள் பக்கத்து வீடு அக்கத்து வீடெல்லாம் கூட சொன்னாங்க, இது அவளுக்கு கூட தெரிஞ்சா எதுவும் பிரச்சனை ஆகுமான்றது தெரியல எனக்கு. பக்கத்து வீடு அக்கத்து வீடு. அப்ப என் தம்பி என் கூட இருந்தான். அவனுக்கு வயசு 15 வயசு.
ம், பக்கத்து வீடு அக்கத்து வீடெல்லாம் சொல்லுவாங்க, உங்க வீட்டுல ஏதோ பிரச்சனைகள் நடக்கு இப்படி சொல்லுவாங்க. என் ஒய்ஃப் மேல அவ்வளவு நம்பிக்கையா இருந்தேன். ம், ஆனாலும் இவங்க எல்லாம் சொல்லவே சொல்லவே என் மனசுக்குள்ள ஒரு உறுத்தல் ஏற்பட்டு ம், ஒரு நாள் அம்பத்தூர்ல இருந்து போன் வருது. அப்போ என் தம்பி அங்க போயிட்டான். ம், அப்போ நான் வந்து இவளை கூப்பிட்டு கேட்டேன், எல்லாரும் சொல்றாங்களே இப்படி ஏதாவது இருக்கா, உனக்கு என் மேல எனக்கு உன் மேல சந்தேகமா இருக்கு ம். அப்படின்னு கேட்டதுக்கு, என்னங்க என்ன போய் இப்படி சொன்னீங்க இப்படின்னு விட்டுட்டா. இல்ல சந்தேகம் இருக்குன்னா என்னன்னு கேட்டீங்க? தம்பி கூட உன்னை வந்து எல்லாரும் இங்க அக்கம் பேசுறாங்க, பக்கத்துல இருக்கவங்க ஆ, சொல்றாங்கன்னு கேட்டிருக்கீங்க. சொல்றாங்களே, ம், நீ இது உண்மையா இப்படி கேட்டதுக்கு, என்ன போய் இப்படி சொல்றீங்களா, அதெல்லாம் கிடையாது அப்படின்னு இப்படியே விட்டுட்டா. ம், நானும் அதை விட்டுட்டேன். ம், இருந்தாலும் என் மனசுக்குள்ள ஒரு இதுல இருந்து 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 ஒரு நாள் கரெக்டா அம்பத்தூருக்கு போய் கரெக்டா என் குழந்தைங்களோட பீச்சுக்கு போயிட்டேன். பீச்சுக்கு போயிட்டு திரும்பி சீக்கிரமா வந்து இதை பார்க்கணும்னே கரெக்டா வந்தேன். 2 பேரும் நிக்கிறாங்க. காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டா, ஏதோ தெரியாம பண்ணிட்டேங்கன்னு. நான் எல்லா வாழ்க்கையிலும் உணர்ந்தவங்கிறதுனாலயே நான் வந்து இவளை மன்னிச்சு அப்பவே நான் வந்து அங்கிருந்து நடக்க ஆரம்பிச்சவன் தான். அம்பத்தூர்ல இருந்து திருவள்ளூர் போற வரைக்கும் யோசனை பண்ணி 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 என் பிள்ளைங்களுக்காக நான் வாழ்ந்து ஆகணும். நான் செத்து போயிட்டேன்னா இந்த பொண்ணு அனாதையா விட்டுடும், இந்த பொண்ணுக்கு ஒரு விவரம் தெரியாது அப்படின்னு நினைச்சு 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 நான் வந்து திருப்பியும் அது கூட வாழ ஆரம்பிச்சேன். ஆனாலும் நான் அடிப்பேன். இந்த சம்பவங்கள் என்ன போய் இப்படி பண்ணிட்டாலே, எனக்கு போய் இப்படி பண்ணிட்டாலேன்னு நான் அடிச்சு கொண்டு எல்லாம் பண்ணினேன் தான். நான் இல்லைன்னு சொல்லலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒன்று நான் செத்துருக்கணும், இல்லை இவளை அங்கேயே வெட்டியிருக்கணும். ஆனால் இதெல்லாம் செய்யாம அது விட்டதுனால இதை போய் நான் அவங்க சொந்தக்காரங்கிட்டையும் யாருக்கும் சொன்னதில்லை. என் அம்மாவுக்கு தெரியும் சொன்னேன், என் பிள்ளைக்கு தெரியும், என் தம்பியை அன்னைக்கே அடிச்சு அனுப்புனேன். அவ்வளோதான். இது ஒரு 2 வருஷம், அதுக்கப்புறமா 2 வருஷம் அது கூட அப்படியே தான் இருந்துச்சு. 2வது வருஷத்துல இருந்து இவ ஆரம்பிச்சுட்டா இப்படி. அப்பதான் இந்த லேடி யாரோ சொல்றீங்களா? இந்த லேடி வந்ததுக்கு அப்புறமா? இந்த வந்ததுக்கு அப்புறம். அந்த லேடியை வச்சு நீங்க எதுவுமே ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணலையா? என்ன பேச என்னையும் வச்சுதான் சொல்றாங்க, வந்து சொல்லு அப்படின்னு சொல்லி எதுவுமே முயற்சி பண்ணலையா? நான் பண்ணல. இவங்களோட கற்பனையா இது? அவங்களுக்கு சண்டை நடக்கு பயங்கரமா. எதை வச்சு? இந்த மாதிரி வச்சிருக்கியா, இவரை வச்சிருக்கியா, இவரை வச்சிருக்கியான்னு அவங்களும் கேக்குறாங்க. நீ சொல்லப்பான்றாங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அந்த லேடியும் இன்னசென்ட்டா தான் சொல்றாங்க. ஆமா, அது வந்து ஒரு லேடி. அது ஆரம்பத்துல தெரியாது. அதுக்கப்புறம் அவங்களே ஊருக்காரங்களே சொன்னாங்க. இவகிட்டையும் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி இந்த பொண்ணு இப்படிப்பட்ட பொண்ணு, பேசாத இப்படிலாம் சொல்லி இருந்துக்கிறாங்க. ஆனாலும் இவ கேட்கல, பேசிட்டு தான் இருந்திருக்கா. அண்ணா வேலைக்கு போனதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அது நடந்து தெரியாது. ஒரு நாள் திடீர்னு வர்ற ஒரே சண்டை நடக்கு அவங்க 2 பேருக்குள்ளேயும். அந்த நேரத்துல நான் இருக்கிறேன். எனக்கு வந்து இவ்வளவு அடக்கத்தான் எனக்கு தெரிய தவிர அவங்கள என்ன செய்யறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இப்படி சண்டை நடந்து நடந்து நான் இது ஏதாவது ஆயிட போதுமோன்னு இவளை போட்டு அடிப்பேன், திடீர்னு ஏதாவது கத்தில குத்திர போறோம் இப்படின்ற ஒரு நினைப்புல எங்கன்னா ஓடி போயிடுவேன். நான் ஒரு திருச்சி போய் 4 மாசம் வேலை பார்த்தேன். பிளேட்டு கழுவிட்டு இருந்தேன். திருப்பியும் கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பியும் இந்த கொரட்டூர்ல இருக்க போய் சர்வரா வேலை பார்த்தேன். உங்க வேலை போனதுக்கு அப்புறமா திருப்பியும் 4 மாசம் கழிச்சு திருப்பியும் வீட்டுக்கு வந்தேன். திருப்பியும் ஆரம்பிக்கிறா, இவளை ஏதாவது பண்ணிடுவோம். இந்த லேடியை வச்சுதான் உங்களை பேசுறதா? ஆமா. சரி, வீடு மாத்திட்டு போயிட்டீங்க இல்லையா? இப்போ இந்த காம்பவுண்டுக்குள்ள ஒரு விடோ வந்திருக்கா. அவளையும் என்னையும் இப்ப பேச ஆரம்பிச்சிருக்கோம். சொல்ல துடிக்குது மனசு.